ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாது. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். இப்போது சமீப காலமாக ஒரு சிறிய இடைவேளை வந்துவிட்டது. என் உடல் நலக் குறைவு காரணமாக ஒரு பேக் பெயின் வந்துடுச்சு. ஒரு 10 நாள் அதனுடைய பிரச்சனையை, அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுவிட்டது. இப்போது சரியாகிவிட்டது. இந்த பதிவு எனக்கு பல காலமாக இந்த பதிவுகளை வெளியிட்டு வருகின்ற அந்த சூழ்நிலையிலே பல பேர் எனக்கு நல்ல ஆதரவையும் தந்து ஊக்கத்தையும் அளிக்கிறார்கள். அதனால் எனக்கே ரொம்ப ஆசை வருது. பல விஷயங்களை ஜோதிடத்திலே இருக்கின்றன. அது ரொம்ப பெரிய பெருங்கடல் இல்லையா, சமுத்திரம் ஆச்சு. அதிலிருந்து என்னென்ன நம்மளால் எவ்வளோதான் ஆராய்ச்சி பண்ணாலும், எவ்வளோதான் உள்ளே போய் பார்த்து என்ன ஏது எப்படி ஏன் எதுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகளோடு ஆராய்ச்சி பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த ஜோதிடம் அவங்கள விடாது. அந்த மாதிரி என்னையும் ஜோதிடம் விடலை. அந்த வகையிலே நான் வெளியிட்டு வந்திருக்கின்ற அத்தனை பதிவுகளையும் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்ல ஊக்கத்தை கொடுக்குறாங்க. அந்த அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போது நான் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், திருமணம், மணமகன் மணமகள், மணமகனுக்கு மணமகள் கிடைப்பதில் சிரமம், மணமகளுக்கு மணமகன் கிடைப்பதில் சிரமம். ஏன் இந்த சிரமம்? எவ்வளோ மேட்ரிமோனியல் சர்வீசஸ் வந்தாச்சு, எல்லாத்திலும் பதிவு பண்ணியாச்சு. 5 வருஷமாக தேடுறேங்க என் பொண்ணு கல்யாணம், 3 வருஷமாக பார்க்குறேங்க என் பையனுக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல. இப்படி புலம்புகிற பெற்றோர்களை நீங்கள் தினசரி காண்பீர்கள். நான் கொண்டு தானே இருக்கிறேன். எனக்கே ஃபோன் பண்ணி என்ன சார் ஆச்சு, என்ன சார், எப்படி சார், எப்போ சார் அப்படின்ற அந்த கேள்விகள் கேட்கிறார்கள் பாருங்கள். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். மனம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அது நேரங்காலம் வருங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஜாதகங்களை பார்த்து அலசி தேடி கண்டுபிடிக்கணும். இப்போது சில பேர் ஜாதகங்களை என்னிடத்தில் கொண்டு வந்து காண்பித்து, சார் இது பொருத்தம் வருதா அப்படின்னு கேட்பாங்க. அதில் நான் இத்தனை பொருத்தம் வருது, இத்தனை தோஷத்துக்கு தோஷம் இப்படி இருக்குது, அது இதுன்னு எல்லா விவரங்களையும் நான் சொல்லி அனுப்பிவிட்டதும் அவங்க பெண் வீட்டாரையும் பிள்ளை வீட்டாரையும் தொடர்பு கொள்ளும்போது, இப்போ இருங்க ஒரு 2-3 நாளில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே 2-3 நாள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. என்னடா இது, ஒன்றும் பதிலே வரலையே அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்க அதை அப்ரோச் பண்ணால், எங்கள் ஜோசியர் சரியா இல்லை, பொருந்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஜோசியர் மேலே பழிய போட்டுடுறாங்க. அதாவது ஜோதிடர் என்ன செய்வார், இப்போ நானே ஒரு பொருத்தம் பார்த்து கொடுக்குறேன்னா நான் என்ன பண்ணுறேன், ஜாதகத்தை தான் பார்க்குறேன். இவங்களுடைய குணாதிசயங்கள் அது இது எப்படி என்ன ஏது பொருத்தம் எப்படியெல்லாம் வருது அப்படின்ற விவரத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு மேலேயும் ஜாதக பொருத்தங்கள் இருந்தாலும் வேறு சில விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் அந்த இடத்திலே அமைகின்றது. அதில்
ஏதாவது ஒரு பாயிண்ட் வீக் ஆனாலும் அதை எப்படி சொல்லணுன்றது ஒரு முழிப்பு வந்துடுது அவங்களுக்கு. இதை எப்படி சொல்லி கட் பண்ணணும். அப்போ பார்க்குறாங்க, எங்கள் ஜோசியர் மேலே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜோதிடர் மேலே பழிய போட்டுருக்காங்க. ஸோ பாவம் ஜோதிடர்கள் இப்போது, என்னப்பா இந்த ஜோசியக்காரர் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார், எந்த ஜோசியக்காரர் வந்து அவங்க பார்த்த இடத்துல அது சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அது எப்படி? 2-3 பேர் என்னையும் அந்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு இங்கே எதிர்பார்த்தபடி இல்லை. இப்போ என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? சொந்த வீடு இருக்கா, பெண்ணை எடுப்பதாக இருந்தாலும் பெண் கொடுப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கு சொந்த வீடு இருக்க வேண்டும். 50,000 ரூபாய்க்கு மேலே பையன் சம்பாதிக்கணும். ஏன்னா பொண்ணே 30,000 40,000 ரூபாய் சம்பாதனையில் இப்போ இருக்குது. 50,000 ரூபாய் சம்பாதனைக்கு இல்லைன்னா அதுக்கு மேலே தான் இருக்கணும். அதுக்கு குறைவாக இருந்தால் அது சரி வராது. அடுத்தது நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வருமானம், நல்ல படிப்பு, சொத்து இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும். அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டருங்கள் போல் அழகாக இருக்கணும். இப்போ சீரியல் ஆக்டர்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு அவங்களே கல்யாணம் ஆகிட்டு தான் இங்கே வந்து சீரியலில் லவ் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆனவங்க தான் சீரியலில் நடிக்கிறாங்க. இவங்க சீரியல் ஆக்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் ஆனவங்களையா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இது போன்ற ஒரு எதிர்பார்ப்புகள். இப்போது இந்த காரணங்களை வைத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட் வீக் ஆயிடுச்சுன்னா கூட அவனுக்கு கல்யாணம் ஆகும். அதுக்கு ஜோதிடர் மேலே பழிய போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதுதான் இப்போது நடக்கின்ற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜோதிடர்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க படிக்க ஆளாகிறாங்க. சரி, இப்போது ஒரு கல்யாண வரன் பார்க்குறோம்னா அந்த ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 7 குடையவன், அதான் 7ஆம் அதிபதி யார்? அடுத்தது சுக்கிரன், கலத்திர காரகன். அவன் கலத்திரக்காரகன் சுக்கிரன் வலுவாக இருக்கணும், கலத்திர ஸ்தானம் வலுவாக இருக்கணும். கலத்திர ஸ்தானாதிபதி அதாவது அதிபதி 7ஆம் இடத்தின் அதிபதி பாவ கிரகங்களாலோ இல்லை அந்த பாவ கிரகங்களை சேர்ந்தோ அல்லது பார்த்தோ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்தாலும் கூட அவர்களுக்கு திருமணம் தடைபடும். இதுதான் 4 வருஷம் பார்த்தா 5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன்னாக்கா அவன் 7 கூட எப்படி இருக்கான்னு பார்க்காம இதை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஆணாக இருந்தால் அந்த சுக்கிரனுடைய வலு வேணும். கலத்திர காரகன் வலுவாக இல்லாமல் அவன் கனியிலே நீச்சம் பெற்றோ இல்லை மீன ராசிக்கு அஷ்டமாதிபதியானவனாக வந்தோ மீன ராசியிலேயே அவன் ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்று மீன ராசிக்காரராக பிறந்திருப்பாரே. ஆனால் அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் கெட்டு விடுகிறார். அவர் உச்சம் பெற்றாலும் கூட அஷ்டமாதிபதி அவர் கெட்டவர், மீன ராசிக்கு நல்லது செய்ய மாட்டார். அப்போ கல்யாணம் பண்ண வைக்கிறதுல கொஞ்சம் டிலே பண்ணுவார். 2ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ சனி அமர்ந்து விட்டால் அந்த 7ஆம் இடத்திலே நிச்சயமாக அவர் ஒரு 30 வயசுக்கு அண்ணாண்ட தான் கல்யாணம் யோகமே. அதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஜாதகங்கள்
உங்களது ஜாதகம் மணமகன் மணமகளை தேடுவோராக இருந்தால் நிச்சயமாக பெண்களாக இருந்தால் 25-26 வயசு மேலே தான் கல்யாணத்தை பண்ணுங்க, அதான் நல்லது. ஆண்களுக்கு 30 வயசு 32 வயசு வரைக்கும் இழுக்கும், அப்போ தான் கல்யாணம் பண்ணுங்க, அதுதான் நல்லது. இங்கே 2ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ சனி இருப்பாரே ஆனால் அவர் லேட்டு பண்ணுவார், தாமதத்தை கொடுப்பார். தாமத திருமணம்தான் நல்லது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுபோல் 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது, அந்த 7ஆம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கிறார், இன்னொன்றும் பார்க்க வேண்டி இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்று விட்டார் என்றால் அம்சத்திலே எப்படி இருக்கிறார், அந்த அதிபதி அம்ச கட்டத்திலே எப்படி அமர்கிறார், எந்த ராசியிலே இருந்து அவர் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. அப்படி ஒரு வகையில் இதில் நீச்சம் பெற்றவர், இப்போ கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றார்னா அம்சத்தில் அவர் வேறு நல்ல இடத்துல ஆட்சியோ உச்சமோ இல்லை வேறு விதமான ஒரு கேந்திரங்களிலோ அமர்ந்திருப்பாரே ஆனால், அல்லது திரிகோணங்களிலே அமர்ந்திருப்பாரே ஆனால் அந்த பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு திருமணம் நடைபெறும், காலகாலத்தில் நடக்கும். முயற்சி எடுத்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். இதையெல்லாம் ஆராய வேண்டி இருக்கிறார். இப்போது மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசி, இதன் அதிபதி யார்? செவ்வாய். இதுக்கு 7ஆம் இடம் அதிபதி யார்? சுக்கிரன். 7ஆம் இடம் எது? துலாம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த 7 சுக்கிரன் வலு பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் மேஷ ராசிக்காரருக்கு எப்படி வலு பெறுறது? அந்த லக்னத்துக்கோ அந்த மேஷ லக்னமோ அல்லது மேஷ ராசிக்கு 7 சுக்கிரன் அந்த 7லே ஆட்சி பலம் பெறலாம், அல்லது அந்த மேஷத்துக்கு 2ஆம் இடமும் சுக்கிரனுடைய வீடு தான் ரிஷபம், அங்கேயும் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். ஆனால் நல்லது. அவரை சனி பார்த்தாலோ மற்ற ராகு கேதுகள் சம்பந்தம் பெற்றாலோ அல்லது வேறு விதத்திலே அந்த சுக்கிரனுக்கு 2 பக்கங்களிலும் பாவகிரகங்களினுடைய அமைந்து நின்றாலோ அவ்வளோதான், அங்கே சிக்கல் வரும், திருமணம் அமைவதிலே கஷ்டம். இப்படி ஒரு ஜாதகம் இருக்கிறவங்க தான் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் மேஷ ராசிக்கு 7 சுக்கிரன் வலுப்பெற்றிருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் கெட்டிருந்தாலும் அவரை குரு பார்க்கிறார் என்றால் நல்லது. அவர் நீச்சம் பெற்றிருந்து அவர் அம்சக்கட்டத்திலே உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் நல்லது, அவர்களுக்கு கல்யாணம் ஆகும். இன்னொரு வகையிலும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்கா, இப்போ லக்னம் மேஷத்திலே இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதா, 7 சுக்கிரனுடைய நட்சத்திரம் மேஷத்தில் இருக்கிறதா? இருக்கிறது. இது பரணி. இந்த பரணி நட்சத்திரத்திலே லக்ன புள்ளி விழுமானால் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் கல்யாணம் ஆகும். பரணி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பாரேயானால் லக்னமோ அல்லது ராசியோ பரணியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துடுச்சுன்னா இந்த 7 சாரத்தை வாங்கிவிட்டது, அப்போ சூப்பர் தானே. கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் ஒரு கால இதில் ஒரு கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக நல்ல வரன் கட்சிடும். அது கரெக்டான ஒரு காலகட்டத்திலே நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும்.
அதை மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ குரு பலன் வருதுன்னு சொல்கிற காலகட்டங்களில் முயற்சி எடுத்து கல்யாணத்தை பண்ணிடணும். அது பெற்றோர்களுடைய கடமை. அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் அல்லது மேஷ லக்னக்காரருக்கு இந்த வகையிலேயே பரணியில் ஒரு நட்சத்திர சாரத்தை அந்த லக்னமோ அல்லது ராசி இந்த சந்திரன் அமர்ந்தால் கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம்தான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வராது. இது போல அந்த 7ஆம் இடம் அதிபதி இது நேரத்தில் 7ல் நிற்கிற அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகம் 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் எந்த கிரகம் நிற்குதோ அந்த கிரகம் 7ஆம் இடத்தை பார்த்த கிரகம் 7ஆம் இடத்திலே நின்ற கிரகம் வாங்கியுள்ள சாரா பலன் லக்னம் கண்டிப்பாக பரணியை தொட்டு விட்டால் இதெல்லாம் கூட மேனேஜ் ஆகி கல்யாணம் ஆகும். இப்படியெல்லாம் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் மேஷ லக்னக்காரருக்கு திருமணம் இப்படி இருந்தால் அமையும், இப்படி இல்லைன்னா டிலே தான். ஆக உங்கள் ஜாதகத்தை இந்த மணமகள் தேடுறவங்க மேஷ லக்னக்காரர்களாக இருந்தால் நீங்கள் நான் கூறிய இந்த ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஏன் என்னுடைய பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இழுத்துக்கிட்டே போகுது, என்னுடைய பெண்ணுக்கு இன்னும் மணமகன் அமையாமல் தட்டிக்கிட்டே போகுதே அப்படின்ற விவரம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் வாயிலாக புரிந்துவிடும். என்ன கேட்டாலும் நான் புரிய வச்சிருவேன். ஸோ அப்போ எப்போ தான் கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு இப்போ பிரச்சனையே சொல்லிட்டீங்க. அப்போது எங்கள் ஆளுங்க எப்போ கல்யாணம் ஆகும்? அப்போ அந்த 7 கூடையவன் இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, கோச்சாரம் என்று சொல்லுகிறோமே, சந்திரன் ஒரு 2.25 நாளுக்கு ஒரு வீடு ஒரு ராசி மாறுறாரு. அப்புறம் அதே போல் மாத கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் மாறிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த வருஷ கிரகங்கள் பெயர்ச்சின்னு சொல்லி சனி ராகு கேது குரு இவங்கெல்லாம் வருஷ கிரகங்க, அவங்க மாறுற காலகட்டம். அந்த 7 கூடையவன் புதனாக வந்தால் அதற்கு அவர் எப்படி அமைஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போது இதிலேயே அந்த 7 கூடையவர் சூரியனாக இருந்தால் உங்கள் தந்தை வழி உறவு பக்கம்தான் அமையும்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது. சந்திரனாக 7 கூடையவன் வருவாரையானால் அது தாய் வழி உறவிலே உங்களுக்கு வரன் கிடைக்கும் என்று ஜோதிடம் சொல்கிறது. புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருப்பாரையானால் அது தாய்மாமன் வழி உறவிலே பெண்ணோ மணமகனோ அமைவார் என்று சொல்கிறது. அடுத்து செவ்வாய் என்றால் சகோதரர் சகோதரிகள், அந்த சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த வழியில் அந்த உறவில் உங்களுக்கு கல்யாண யோகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஜோதிடத்தில் இருக்கு. ஆனால் இந்த ராகு கேது சனி குரு சுக்கிரன் இவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் மட்டும் இந்த உறவில் வரும் அந்த உறவு வரும் இல்லை. கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ப்ரொஃபைலே வேறு. ராகு கேதுன்னா மூதாதியரை பற்றி சொல்கிறது, கேதுன்னா ஞானம் அப்படி போய்டும். அதுக்கப்புறம் சனினாக்கா அவர் ஆயுள் காரகன் தொழில் காரகன் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அவர் 7ல் டச் ஆனாலும் கஷ்டம். அதனால் அவரை இந்த